ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் வச்சு அது கூட மட்டன் சுத்து கொழுப்பு பெப்பர் ஃப்ரையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோழி லெக்கை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கு. இது கூட சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கன் வச்சுக்கலாம். ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல மட்டன் தண்ணி குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வீட்டு மசாலா தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை வதக்கி ஒன்றா இப்படி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 2 வெங்காயம் 2 கருவேப்பிலை தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக நறுக்கி ஒன்றா சேர்த்து நல்லா கிளறுங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதங்கட்டும். இதோட 2 உப்பு போட்டு ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச எலும்பை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு கிளறி கொதித்ததும் அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. அடுத்தது பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் வரமிளகாயை இந்த அளவுக்கு கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் வரமிளகாயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 2 கருவேப்பிலை ஒன்றா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு வேறு எந்த மசாலா தூளும் தேவையில்லை. இதை போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சிக்கன் போட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. கொஞ்சம் பரட்டி வச்சதும் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தண்ணி கண்டி எடுத்துருங்க. அப்புறம் தண்ணி விட்டதும் அது கூட தேங்காயை நீல வாக்கில் நறுக்கி ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த தேங்காய் ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கறி வேகிறதுக்கு தக்கன கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததும் இந்த பதத்துக்கு வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கிடுங்க. அவ்வளோதான். அடுத்து சுத்து கொழுப்பு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கிளறி சுத்து கொழுப்பு ஒன்றா சேர்த்து ஒரு பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா சுத்து கொழுப்பு பெப்பர் ஃப்ரை ரெடி. அடுத்து கோழிக்கால் பரட்டலை பார்ப்போம். கோழிக்காலை நல்லா வேக வச்சு அதை தோலை நல்லா இந்த அளவுக்கு உரிச்சுக்கோங்க. உரித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது இதை வதக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா பொடியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததும் உரித்த காலை
இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததும் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.